ஹாய் காய்ஸ் வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி வீணா செபுலும் துஜோ ஆரி. ஸோ வீணா வந்து ஒரு இந்தோனேஷியன் மூவி. ஸோ வந்து இது வந்து மலேசியால தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு டீசன்ட் வாட்சா இருந்துச்சு. ஸோ வந்து வீணா செபுலும் துஜோ ஆரி படம் பார்க்கறதுக்கு முன்னுக்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு கதை, மனசு வலிக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வந்து உண்மையிலே நடந்திருக்கு. ஸோ அதை காமிச்ச விதமும் அது ரொம்பவே வலியா இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து ஒரு படமா காமிச்சதுக்கு அந்த டீம் கேட்ஸ் ஆஃப். ஸோ வீணா சபலம் தூஜு ஆரி படத்தை வந்து எல்லாரும் போய் பாருங்க பாருங்க ரொம்ப ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து டீசன்ட் வாட்ச் தாங்க. ஸோ ஒரு மூவி ரிவ்யூவரா சொல்றேன், படம் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் தான். அப்படியே ஐப்பு எகிற அளவுக்கு இந்த படம் இல்லை. ஸோ வந்து இந்த படத்துல உள்ள விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னால ஸோ நிறைய பேத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம் கேர்ள்ஸுங்களுக்கு. ஸோ வந்து அதனால வந்து அவங்க அந்த ஃபீலிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ரிவ்யூவராக வந்து இந்த படம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு இந்த படம். ஸோ இதை விட இன்னும் ரொம்ப கொடூரமான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி எனக்கு இது ஃபீல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட கதை வந்து எப்படின்னா, வீணாக்கு வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஸோ அது ஏன் நடக்குது, எது நடக்குது, அதுக்கப்புறம் வீணா என்ன இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதை. ஸோ வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக 40 to 50 மினிட்ஸ் வந்து அந்த படம் முடிகிற டைம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சொன்ன விதம், அப்புறம் அந்த இதுவும் அந்த கதையும் அப்படியே ஒரு மாதிரி நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேவாக போவோம். ஸோ வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஸோ நீங்கள் ஒரு வாட்சபிளாக ஒரு படம் பார்க்கணுன்னா இது பாருங்கள். பட் ஐபி எகிரி போய் பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக வந்து படம் வந்து உங்களுக்கு ஒரு ஓகேவாக தான் ஃபீல் பண்ணும். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங், ஸோ இந்த மூவியில் அதாங்க சொன்ன ஸ்ட்ராங் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. உண்மையிலே நடந்த கதை வந்து அது வலியும் வேதனையும் படத்தில் இருக்குது. பட் வந்து ஒரு ஐப்பா ஓகே நான் வந்து ஒரு பயங்கரமான பேய் படம் பார்க்கணும், எனக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த படத்தை அவாய்ட் பண்ணிங்க. பட் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட், ஒரு பிள்ளைக்கு நடந்த அநியாயத்தை வந்து பார்க்கணும், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை போய் பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற, மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நன்றி, வணக்கம்.